Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thuthukudi district. 2026 ஆண்டு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கும் நிலையில் அது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்களிடையே விவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. इस तमिलनाडु में भारतीय जनता पार्टी AIDMK की सरकार बनने जा रही है. இந்த தேர்தலில் அப்படி ஒரு சூழல் இல்லை என்பது என்னுடைய கணிப்பு. 2026 அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை முதலில் தமிழக வெற்றி கழகத்தின் தொடக்க மாநாட்டில் விஜய் பேசியிருந்தார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வீடு கூட விடாம ஒவ்வொரு வீட்லயும் உண்மையா, உயிரா, உணர்வா, உறவா நாம இருக்கோம். அதனால அவங்களோட ஆசீர்வாதத்தாலையும் அமோக ஆதரவாலையும் நம்மள சிங்கிள் மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைப்பாங்கன்ற அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை நமக்கு 100% இருக்கு. இருந்தாலும் அப்படி நாம் அந்த நிலையை நிறைவா அடைஞ்சாலும் நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். அதன் பிறகு அது தொடர்பான விவாதங்கள் தமிழக அரசியலில் எழுந்த நிலையில் 2026 தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என மதுரையில் அமித்ஷா பேசியிருந்தார். इस तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनने जा रही है. भारतीय जनता पार्टी AIDMK की सरकार बनने जा रही है. உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், வரக்கூடிய 2026 ஆண்டு தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் கூட்டணி ஆட்சி அமைக்கும். இப்படியான நிலையில் 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவின் கூட்டணி ஆட்சியை அதிமுக ஒருபோதும் ஏற்காது எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் அப்படி ஒரு சூழல் இல்லை என்பது என்னுடைய கணிப்பு. அதிமுகவே அதற்கு உடன்படாது என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. பாஜகவோடு அவர்கள் சேர்ந்தாலும் கூட, இதர பல கட்சிகளை அவர்கள் சேர்த்துக்கொண்டு ஒரு கூட்டணியை உருவாக்கினால் கூட அதிமுக இந்த தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு உடன்படாது. கூட்டணி ஆட்சி இங்கே அமையும், உங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவிகள் தருவோம் என்று ஆசை காட்ட பார்க்கிறார்கள். அந்த ஆசைக்கு மயங்கி ஒரு சில கட்சிகளாவது, வெளியே நிற்கிற கட்சிகள், திமுக அணிக்கு வெளியே நிற்கிற கட்சிகள் ஒரு சில கட்சிகளாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரமாட்டார்களா என்கிற ஏக்கத்திலிருந்து அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஏமாற்று அரசியல் முழக்கம் அது. இதனிடையே கூட்டணி ஆட்சி முறை நல்லது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மீண்டும் கருத்து தெரிவித்துள்ளார். 2026 கூட்டணி ஆட்சி முறை சாத்தியப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். கூட்டணி ஆட்சி வந்தா ரொம்ப நல்லது தாங்க, தப்பு ஒண்ணும் கிடையாது. மொத்த பவரும் மொத்த அதிகாரமும் ஒரே கரங்களில் இருப்பதை விட கூட்டணி ஆட்சி என்பது நல்ல விஷயம். மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். தப்பே அப்படியே ஆளுங்கட்சியை தவறு செய்தாலும் சுட்டி காட்டலாம். நிறைய நல்ல விஷயங்கள் அதுல சாத்தியம் இருக்குங்க. 2026 அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றில் கூட்டணி ஆட்சி என்ற நிலை ஏற்படுவது மிகவும் அரிதானது என கூறும் அரசியல் விமர்சகர்கள் அதிமுகவோ திமுகவோ அந்த நிலைப்பாட்டை எப்போதும் எடுக்க மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கூட்டணி ஆட்சி அமைகிறதுக்கான களம் ரொம்ப கம்மி. ரொம்ப குறிப்பா அதிமுக அந்த நிலைப்பாடை எடுக்கவே மாட்டாங்க.
ஏன்னா ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிற பொழுதே கட்சிகள் என்ன வகையான அழுத்தம் கொடுக்குது, நம்ம ராஜ்யசபா எம்பிகள் கொடுத்தவங்க கூட நம்மளால கூட வைக்க முடியல என்பது போன்ற சமகால உதாரணங்களால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா கூட்டணி ஆட்சி அப்படிங்கக்கூடிய இதற்கு சம்மதிக்க மாட்டாங்க. அந்த வகையில தொல் திருமாவளவன் அவர்களுடைய கருத்து அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சரியானதும் கூட. இங்க ஒரு மைனாரிட்டி அரசு அமைகின்ற பொழுதும் சரி, திராவிட கட்சிகள் ஒரு கூட்டு மந்திரி சபை என்கிற ஒரு இலக்கு இல்லாம தான் பயணிச்சிருக்காங்க என்பதுதான் தமிழக அரசியலுடைய கடந்த கால வரலாறு. தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சி என்ற முழக்கம் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டாலும் ஆளும் கட்சியான திமுக தரப்பிலிருந்து இதுவரை எந்தவித கருத்துக்களும் வெளியிடப்படாததால் இது அவர்களுக்கான நெருக்கடியா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. Elevate your aspirations, guaranteed placements and higher salary packages. Admissions open at St. Mother Teresa Engineering College, the best institution in Thoothukudi district.